ஹர்திக் பாண்டியாவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்களோ இப்போ அதே அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், எதிர்வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் இல்லாம இந்திய அணி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டே வீரர்கள் தான் முக்கிய இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸையும் தான் பிசிசிஐ இப்ப கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2024ஆம் ஆண்டுல மிகப்பெரிய கிரிக்கெட் தொடரா பாத்துக்கிட்டு இருக்க தொடர் தான் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதி இருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபி. ஆஸ்திரேலியா அணி கடைசியா இந்த டிராபியை வின் பண்ணி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்த முறை இந்தியா வீழ்த்தி சாம்பியன் படத்தை வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற உத்வேகத்தோட ஆஸ்திரேலியா அணி தயாராகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வின் பண்ணணும் அப்படின்னா எதிரணியோட 20 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆகணும். இதனால பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேப்டன்களுமே தயாராகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் டெப்த் இருந்தாதான் அதிகமான ரன்களை குவிக்கவும் சாதகமா இருக்கும். இதனாலதான் பேட் கமின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன்களை எப்பவுமே பிளேயிங் லவுன்ஸ்ல சேர்க்க திட்டமிடுறாரு. ஆனா இப்ப கேமரன் கிரீன் காயத்தால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் பேட்ஸ்மேனா மட்டும்தான் விளையாட இருக்காரு. இந்த சூழல்ல இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் வேகப்பந்து வீச்சாளர்கள் யாருமே இல்லாத நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஹர்திக் பாண்டியா இப்பெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடுறது இல்ல, ரஞ்சி கிரிக்கெட்லயாச்சும் ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ரஞ்சிலையுமே ஆடல, ஓய்வுல தான் இருக்காரு. இதனால இந்திய அணியில ஹர்திக் பாண்டியாவோட இடத்துல வேற எந்த ஆல்ரவுண்டரை கொண்டு வரலாம் அப்படின்ற முயற்சியில பிசிசி இறங்கி இருக்காங்க. தேர்வுக்குழு உறுப்பினர்களை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கேவில் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய சர்துல் தாகூரையும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய நிதிஷ் ரெட்டியையும் ஆஸ்திரேலியா தொடருக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி நிதிஷ் ரெட்டியை பொறுத்தளவுக்கு இந்தியா ஏனில் இடம் பிடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தேர்வுக்குழு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் 33 வயதான அனுபவம் வாய்ந்த வீரர் சர்துல் தாகூர் ஹர்திக் பாண்டியாவுக்கு சரியான மாற்று வீரரா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஆல்ரெடி பார்டர் கவாஸ்கர் டிராபிலையும் விளையாடி இருக்காரு. ஆனா இதுல விஷயம் என்னன்னா இந்தியாவுக்காக அவர் கடைசியா 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல தான் டெஸ்ட் தொடர்ல விளையாடி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பேட்டிங்ல ரன் அடிக்கிறதுலயும் சரி, பவுலிங்ல முக்கியமான பார்ட்னர்ஷிப் உடைக்கிறதுலயும் சரி ஒரு வல்லவரா இருந்துகிட்டு இருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேர்ல இருந்து ஒருத்தர் கண்டிப்பா ஆஸ்திரேலியா போவாங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க.